அந்த குளத்துல இருந்து வெளியே வந்தது வேற யாரும் இல்லை, அந்த வேலைக்காரியோட செத்து போன பொண்ணு தான். அந்த பொண்ணு வேலைக்காரியை அம்மா அப்படின்னு கூப்பிடும். இந்த சத்தம் கேட்டதும் வேலைக்காரி பின்னாடி திரும்பி பார்ப்பா, யாருமே இருக்க மாட்டாங்க. உடனே இவளும் தீக்குச்சியை பொருத்திக்கிட்டு இருப்பாள். இப்போ ஆலிவர் அந்த பொண்ணோட குரலையே அம்மா அப்படின்னு கூப்பிடுவான். இப்போவும் திரும்பி பார்ப்பா, யாரும் இருக்க மாட்டாங்க. ஆனால் இந்த டைம் அந்த குரல் வந்த திசையை நோக்கி மெதுவாக நடந்து வந்துக்கிட்டு இருப்பாள். அப்படியே அவள் அந்த குளத்துக்கிட்ட வர்றப்போ அந்த குளத்தில் இந்த பொண்ணோட ரிப்பன் கிடக்கிறத பார்ப்பாள். அந்த ரிப்பனை எடுக்கலான்னு வேலைக்காரியும் முயற்சி பண்ணுவாள். கரெக்டாக இந்த நேரம் இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களும் காரில் வீட்டுக்கு வருவாங்க. வீட்டுக்கு வந்ததும் இந்த பொண்ணு ஓடி போய் கீழே இருக்கக்கூடிய புக்கை எடுத்து இவங்க அம்மா கிட்ட கொடுக்கும். அப்போது வெளியே ஆலிவரோட திங்ஸ் எல்லாம் இருக்கிறத பார்த்துட்டு அந்த அந்த அம்மா உடனே இதெல்லாம் அந்த வேலைக்காரி தான் பண்ணியிருப்பான்னு அவளை தேட ஆரம்பிப்பாங்க. கரெக்டாக அந்த குளத்துக்கிட்ட வரப்போ வேலைக்காரியோட செருப்பு கிடக்கும். இப்போ உடனே அந்த அம்மா ரொம்ப அலறி போய் அவங்க குழந்தைய தூக்கிக்கிட்டு வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க. இப்போ உங்கள் ஹஸ்பண்ட் வந்து பார்க்குறப்போ குளத்துக்குள்ளே அந்த வேலைக்காரி ரொம்பவே கோரமாக செத்து கிடப்பான். வேலைக்காரியோட இறுதி சடங்குகள் எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமா அன்றைக்கு நைட்டே இந்த அம்மாவும் ஆலிவரோட திங்ஸ் எல்லாம் எரிச்சிடுவாங்க. இந்த திங்ஸ் எல்லாம் எரியறத பின்னாடியே நின்று அந்த காவல் தெய்வமும் பார்த்துக்கிட்டு இருக்கும். இதை எரிச்சுக்கிட்டு இருக்கிறப்பவே வீட்டுக்குள்ளே நாய் குலைக்கிற சத்தம் கேட்கும். இந்த சத்தத்தை நோக்கி உடனே அந்த அம்மா வீட்டுக்கு போவாங்க. இப்போ வீட்டுக்கு போய் இவங்க ரூமில் பார்க்குறப்போ அந்த குழந்தை அங்கே இருக்காது. வீடு ஃபுல்லாமே அந்த குழந்தைய தேடிக்கிட்டு இருப்பாங்க. அப்போது இவ கண்டிப்பாக ஆலிவர் ரூமில் தான் இருப்பான்னு ஆலிவர் ரூமுக்கு போய் பார்த்தாலும் அங்கே அந்த குழந்தை இருக்காது. அங்கே இருக்கக்கூடிய ஜன்னல் வழியாக கீழே பார்க்குறப்போ ஒரு மரத்தடியில் ஊஞ்சலில் அந்த குழந்தை ஆடிக்கிட்டு இருக்கும். உடனே அந்த குழந்தைக்கிட்ட போய், உன்னை நான் இவ்வளோ நேரமாக தேனேன், நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்பா. அதுக்கு அந்த குழந்தை ரொம்பவே விசித்திரமாக, நான் சும்மாதாம்மா இங்கே ஆடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும். அந்த நேரம் அவங்க அப்பாவும் வருவாங்க. அவங்க அப்பா அந்த குழந்தைய தூக்கி வச்சுப்பாங்க. அப்போ தான் ஆலிவரோட திங்ஸ் எல்லாம் எரியறதை பார்த்துட்டு, இதெல்லாம் நீ என்ன பண்ணி வச்சுருக்க, நம்ம குழந்தையோட ஞாபகமாக இருக்கிறதே இது மட்டும்தான், இதை ஏன் எரிக்கிற அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு அவளும் இதெல்லாத்துக்கும் காரணமே ஆலிவர் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதை அவன் நம்ப மாட்டான். வேணும் நம்ம பொண்ணுகிட்ட கேட்டு பாருங்க அப்படின்னு கேட்குறப்போ அந்த பொண்ணும் ஆலிவர் தான் செத்து போயிட்டானே அப்படின்னு சொல்லும். நான் அன்றைக்கி அப்பா கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொன்னேன், இப்போ சொல்லுமா அப்படின்னு கேட்டாலும் அந்த குழந்தை சொல்லாது. உடனே இவன் அந்த குழந்தைய வீட்டுக்குள்ளே தூக்கி கொண்டு போய் தூங்க வச்சிருவான். தூங்க வச்சதுக்கப்புறமா, இனிமேல் இதை பற்றி நீ என்கிட்ட பேசாத, இதை விட்டுரு அப்படின்னு அவங்க ஒய்ஃப் கிட்ட சொல்லுவான். அப்போது அந்த குழந்தையோட கண்களை ரொம்ப மாறி இருக்கிறத அவங்க அம்மா பார்ப்பாங்க. அடுத்து என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கணுன்னா நெக்ஸ்ட் பார்ட்டுன்னு கமெண்ட்